அருண் மதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் நடிக்க போறோன்னு தேவதாஸ் டிசி பிரமாதமாக இருந்தது. அவர் பார்க்கறதுக்கு என்னன்னா ஒரு வயலன்ஸான ஒரு படமாக தான் அது கண்டிப்பாக இருக்கும். அருண் மதேஸ்வரன் சொல்லவே தேவையில்ல. ராக்கி, சானிக் ஆயுதம், இந்த கேப்டன் மில்லர் மட்டும்தான் அப்படி இதுவாச்சு. என்னென்னா அந்த வயலன்ஸை ஓவராக காட்டி அதில் ஒரு மேக்கிங் ஸ்டைலை காட்டக்கூடிய ஒரு டைரக்டர் இந்த படம் சொல்லவே தேவையில்ல. தேவதாஸ்ன்னு நமக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பழைய தேவதாஸ் வருடக்கணக்கில் ஓடின ஒரு படம் வருஷக்கணக்கில். அப்போ வேற பொழுதுபோக்கே இல்லை. அப்படி ஒரு தேவதாஸ் மீது மிகப்பெரிய ஒரு லவ் ஆடியன்ஸுக்குலாம் ஏற்படுது. தேவதாஸுக்கு லவ்னால வாழ்க்கையை போச்சு. ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்து மேலே ஒரு லவ் ஆகி வருஷக்கணக்கில் ஓடிச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கூட சொல்லுவாங்க சென்னையில் அந்த ஓடின தேட்டரில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் ஷாருக் கான் ஒரு படம் நடிச்சிருந்தார். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த இயக்குனர்கள் நடிக்கிறாங்களாங்களப்பா அப்படின் போது நடிக்கிறானா என்ன தப்பு இருக்குதுன்னு ஒரு தடவை மனோபாலாவோட சொல்லியிருந்தார். நான் டைரக்டராக இருந்து மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு படம் ஓடுமா ஓடாதான்னு கடைசியில் பிபியும் சுகரை ஏறி நான் பட்ட அவஸ்தை இருக்குது. ஆனால் இப்போ நடிக்கிறான் வந்திருக்கிறேன், கையில் காசு வாயில் தோசை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நடிப்பு ரொம்ப மந்தமாக நடிச்சமாக போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி சில டைரக்டர்கள் சில இடங்களில் அவமானப்பட்டது, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட உண்டு. நீங்கள் சேரன் நடிக்க வந்தது கூட இடையில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். ஆக்சுவலாக நான் மதுரை பக்கத்தில் இருக்கிற மேலூர், எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் ராமராஜன். அவர் கணேஷன் ஒரு தேட்டரில் டிக்கெட் கொடுத்தவராக இருந்திருக்காரு. அவர் இந்த சினிமாவில் மிகப்பெரிய பிரபலமானவொடனே நாமளும் போய் சினிமாவில் நடிக்கணும்னு முதல்ல நடிக்கணும் தான் வந்தேன். ராமராஜன் தான் என்னுடைய இன்ஸ்பயர். அப்படி நடிக்கணும்னு வந்தவர் தான் தெரியுது இங்கே சும்மா அழகாக சிவப்பான ஆட்கள், கட்டுமஸ்தான ஆட்கள்லாம் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. இதில் நம்ம போய் நின்னோம்னா எடுபட மாட்டோம் அப்படின்ட்டு தான் ஒரு பாக்கியராஜோ, ரவிக்குமாரோ அல்லது வேறு ஏதோ ஒரு டைரக்டரோ, கே பாலச்சந்தர், பாரதி ராஜா இவங்களாம் பீக்கில் இருந்தாங்க. யார்கிட்டையாவது போய் அசிஸ்டண்டாக சேர்ந்துருன்னு சொல்லி தான் கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அதன் பிறகு நான் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆட்டோகிராஃபில் நடிச்சேன்னு சொன்னார். ஆனால் ஆட்டோகிராஃபில் சேரன் நடித்ததுக்கான இன்னொரு காரணமே இருக்குது. ஆக்சுவலாக ஆட்டோகிராஃபில் முதல்ல நடிக்க வேண்டியது பிரபுதேவா கிட்ட இவர் போய் கதை சொல்லி பிரபுதேவா அந்த கதையை மிக அலட்சியமாக அந்த கதையை கேட்டிருக்காரு. அப்போ சமயத்தில் அந்த தகவல் இதை காதையானு நோட்டிக்கிட்டு அவர் பான் கதை கேட்டு இருந்துக்கிறார் பொழுது சேரன் தெரியும் புஸ்குன்னு கோவம் வந்துடுறவருக்கு அவர் நேரடியாக கேட்டார். ஏன்னா ஒரு சின்சியராக நான் ஒரு கதை சொல்கிறேன், கதை கேட்கறதுக்கு நீங்கள் நார்மலாக கேட்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அனுப்பிச்சிருங்க. ஆனால் கேட்கறதையும் இப்படி கேட்குறீங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாய் தகராறு ஏற்பட்டு அவர் நடிக்க முடியாதுன்னு சொன்ன பொழுது சேரனுக்கு உதவியாளர்களாக இருந்தவங்களாம் சார் கதை தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கதை மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்குது, பிரமாதமாக இருக்குது கதை, நீங்கள் நடிக்கன்னு சொன்ன பிறகு இந்த கோல் தான் நடிக்க வந்தது.